ஹாய்ங்க. இந்த முருங்கக்காய் வந்து சென்னை முருங்கக்காய், பனங்கிழங்கு வந்து ராமநாதபுரம். மாமா வந்து ராமநாதபுரம் போயிருக்கும்போது, அந்த கிழங்க எடுத்துட்டு சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தாங்க. ஸோ, எங்கள பார்க்கறதுக்காக இவ்வளோ நாள் வச்சுட்டு, எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ, பெங்களூர் பார்க்க வரணுன்னாலே எங்களுக்கு மீன் பொரிச்சு, மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா, இங்கே வந்து மீன் அவ்வளவா கிடைக்காது. ஸோ, நாங்கள் வந்து மீன் நல்லா சாப்பிடுவோம். அதனால் வரும்போதெல்லாம் எங்களுக்கு மீன் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பெரியம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது முறுக்கு, அதிரசம் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ, நல்ல ஃபிஷ் அந்த டைம் நல்லா சாப்பிட்டோம். ஜஸ்ட்டு சூடு பண்ணி அந்த டைம் நாங்கள் சாப்பிட்டோம். லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. ஸோ, அதே டைமில் எங்கள் அப்பாவும் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. முருங்கக்காய், பனங்கிழங்கு சேம் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கடையில் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ, இன்னும் என்கிட்ட ஸ்டாக் அவுட் பண்ணியிருக்கேன் ஃப்ரிட்ஜில். ஸோ, வேணுங்கிறப்ப 5, 6 வந்து அவிச்சு சாப்பிடுவேன். ஸோ, உங்களுக்கு யாருக்காவது பனங்கிழங்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சி வைக்க சொல்கிறேன். நல்லா பெருசு பெருசாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே வெளியே போய் கொஞ்சம் கேக்கு, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோங்க. நிறையா ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. ஸோ, எப்போவாவது ஒரு டைம் சாப்பிடுங்க. பாய். தேங்க் யூ.